நம்மளுக்கு நிரந்தரம் இல்ல. 3 நாள்ல தூக்கி போட்டு வேற பணத்தை பொதிக்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம சேர்த்து வைக்கிற பொண்ணு பொருள் பணம் நம்ம கூட வரணும். இல்லங்க, ஒருத்தர் செத்து போயிட்ட பிறகு புதைக்கிறப்ப பாய்க்குல எவ்வளவு இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு தான் புதைக்கிறோம். ஏன்னா மறுநாளைக்கு அந்த வெட்டியா எடுத்துட்டு போறாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே, நாம் மரித்தால் எங்கே போவோம்? எல்லாம் சொல்லுவாங்க, மரித்தா நல்ல கதிக்கு போவியா? இல்லங்க, நல்ல கதி எங்க இருக்குது தெரியுமா? நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி வச்சிருக்கிற பரலோகம் தாங்க நல்ல கதி. அந்த நல்ல கதிக்கு போனா இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இயேசுதான் உண்மையான தேவன் என்பதை வாயினால் அறிக்கிட்டு இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒளிபெருக்கின் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இயேசு இந்த மாலை வேளையில உன்னை நேசிக்கிறார். நீ யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களிடத்தில் வருகிறார். உங்கள் இருதயத்தை இயேசு பக்கம் திரும்புவாயா? எங்கள் மத்தியில் ஒரு சகோதரர் இருக்கிறாருங்க, அவர் ஒரு பாடலை பாடி இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறார்.